ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மட்டன் ஃப்ரை பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க நம்ம ஸ்டைலில் எப்படி செய்யுது பார்க்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்கலாம். மட்டன் பயிரெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி மஞ்சள் உப்பு அதை போட்டு வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை சின்ன சின்னதாக இன்னும் கடுகு போட்டு ஆனியன் போடலாம். அதை கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க, வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் மட்டன் ஈரலை இப்போ ஆட் பண்ணிடுவோம். இந்த மீடியம் ஃப்ளேமில் வந்து ஸ்லோவாக 1 by 1 ஃப்ரை பண்ணிவிடுவோம். கரம் மசாலா தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா ஃபஸ்ட்டு போட்டுடலாம். மட்டன் மசாலா ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ ஸ்லோவாக சிம்மில் வச்சுட்டு இந்த பச்சை வாடை போகும்போது அப்படியே ஃப்ரை பண்ணிடுவோம். மல்லித்தூளும் இப்போ ஆட் பண்ணிடலாம். அப்புறம் இப்போ மசாலாலாம் பச்சை வாடை போயிட்ட பிறகு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைப்போம். ஏன்னா அப்போ தான் மட்டன் ஈரல் வேகும். மட்டன் ஈரல் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஹீமோக்ளோபின் ரத்தம் கம்மியாக இருக்காங்க, மட்டன் ஈரல் சாப்பிட்லாம். அப்புறம் வந்து நல்லது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடி டு நம்ம இன்னும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், உடம்பு நல்லா ஹெல்த்தியான விஷயம். சப்ஸ்கிரைப்